பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நமக்காக தேவாதி தேவர் சர்வ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மக்களுக்காகவும் அவங்க எல்லாரையுமே ரட்சிக்கிறதுக்காக அவர் பூமிக்கு வந்திருக்காருங்க. ஆமாம், இன்னைக்கு துக்கத்தோட, அதாவது ரொம்ப வருத்தத்தோட, வேதனையோட இருக்கிறவங்க எல்லா மக்களையும் அவங்களோட இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாரும் விடுவிக்கிறதுக்காக இன்னைக்கு நமக்காக கர்த்தர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்து நமக்காக அவர் உயிரை கொடுத்து நம்ம எல்லாரையுமே ரட்சிச்சுட்டு இருக்காரு இல்லையாங்க. இன்னைக்கு அவர் பிறந்த நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ்ன்றது எவ்வளோ சந்தோஷகரமானதுன்னா, நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் நமக்காக பிறந்த நாள் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, எஷியா என்ன சொல்லியிருக்காருன்னா, தீர்க்கதர்ஷி 66வது சாப்டரில் 3வது வசனத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கோன்னா, அவருடைய பிரவச்சனம் எழுதுவார். அந்த இடத்துல அந்த பிரவச்சனம் என்ன எழுதியிருக்குன்னா, ரொம்ப வருத்தத்தோட கஷ்டத்தோட இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் கர்த்தர் பிறப்பார். அவர் எல்லாரையுமே, உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அவர் ரட்சிப்பார். அவங்களுக்கு எல்லாருக்குமே விடுதலை கொடுப்பாரு. அவங்களுக்கு எல்லாருமே ஆறுதல் கொடுப்பாருன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, என்னுடைய வாழ்க்கை எப்போ மாறும், என்னுடைய வாழ்க்கையில் எப்போ சந்தோஷம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் நான் சரியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிக்கிறமா இருக்கேனே, அடுத்த வருஷமாவது பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் பேசுகிறாரு. கண்டிப்பாக நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாத்துறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, ஏன்னா நமக்காக ரட்சகர் இந்த பூமியில் பிறந்தாருன்னு சொல்லி நமக்கு யார் தெரியுமாங்க? மனிதர்கள் சொல்லலை, தேவதூதர்களே பரலோகத்திலிருந்து இறங்கி கப்ரியேல் தேவதூதர் இறங்கி நமக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? அந்த மெய்ப்பாளர்களுக்கு அந்த சுவார்த்தை சொல்லியிருக்காங்க, அந்த காஸ்பல் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கூட சொல்கிறார் கர்த்தர், உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ரட்சிக்கிறதுக்காக, உங்களை விடுதலை பண்ணுறதுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், லூக்காவில் நம்ம பார்க்கலாம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்துல 2 பேரை பற்றி எழுதியிருக்கோங்க. ஆமாம், அவங்க யாருன்னு பார்த்தோன்னா எலிசபெத், ஜெகரியா. இந்த 2 பேரையோட நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டம். என்னன்னா, எலிசபெத் ரொம்ப ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, ஜெகரியா கூட ரொம்ப வயசானவராக இருக்காங்க. ஆனால் அவங்க எத்தனை பெரிய வயசானாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தைன்றது இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க, துக்கத்தோடு இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அந்த பிள்ளை இல்லாததுனால எவ்வளவு அவமானம். பிள்ளை இல்லைன்னு பாருங்களேன், நமக்கு அந்த வேதனை யாருக்குன்னா, பிள்ளை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை என்னன்றது புரியும், அந்த கஷ்டம் என்னன்றது புரியும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பொல்லாத பேச்சுக்கள் பேசுவாங்க. அது ஆம்பளைங்களாகட்டும், அது பொம்பளைங்களாகட்டும், யாரையாக இருந்தாலும் சரி, அவங்க விட்டு விடவே மாட்டாங்க. எந்த மாதிரி பேச முடியுமோ அந்தளவுக்கு அவங்கள கீழ்த்தனமாக மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில கூட பாருங்கள், இவங்க தைரியத்தோடு இருக்காங்க. பாருங்கள், முதல்ல இவங்க கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? அவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. ஆமாம், எலிசபெத்துக்கு அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தை கொடுத்து அவர் என்ன செஞ்சுருக்காரு? அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த ஜெக்கரியா கூட பாருங்கள், அவர் என்ன செஞ்சார்னா, துக்கத்தோட வேதனையோடு இருக்கிறவர். அவர் போய் மந்திரத்தில் போய் அவர் ஊழியம் செய்கிறப்போ அந்த இடத்துல தேவதூதர் என்ன செய்வார்னா, நான் உனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு, உனக்கு பிள்ளை கொடுக்க போகிறாராம், உன்னை ஆசீர்வதிக்கிறாரான்னு சொல்லிட்டு உன்னுடைய துக்கம் எல்லாமே அவர் சந்தோஷமாக மாற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய பிறப்பால் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி எத்தனை துக்கத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் துக்கம் எல்லாத்தையுமே சந்தோஷமாக மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லூக்காலேயே நம்ம பார்க்கலாம் 1வது அதிகாரம் 47 வசனம் 48 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, கன்னியான அந்த மரியம்மாவை பற்றி எழுதியிருக்கோம். ஆமாம், மரியம்மா பாருங்கள், ரொம்ப 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 அவங்க ஏழையில் வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ரொம்ப கஷ்டத்தில் தீனஸ்திதியில் அவங்க இருக்காங்களாங்க. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் கர்த்தருடைய தூதர் என்ன செய்கிறாரு தெரியுமா? அம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை உயர்த்த போகிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னப்போ எல்லாருமே என்ன சந்தோஷப்படுவாங்க? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்தப்பட, இன்னும் கல்யாணம் ஆகலை, அந்த பிள்ளைக்கு எதுவுமே இல்லை, என்ன நினைப்பாங்க? உயர்த்துவாருன்னா நல்ல வீடு வாசல் கொடுப்பாரு, நல்ல பணம் கொடுப்பாரு, ரொம்ப உயர்வான இடத்துல உட்கார வைப்பாங்கன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு தூதர்? உனக்கு நீ கர்ப்பவதி ஆக போகிறேன்னு சொன்னப்போ அவங்க ஒரு ஷாக்கில் இருந்திருக்கலாம். ஆனால்
கர்த்தர் வந்து பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, "நீ பயப்படாத. உன் உன் வயித்துல பிறக்க போறவர் உலகத்த ரட்சிக்கக்கூடிய ரட்சகர்" அப்படின்னு சொன்னப்போ, அவங்க ஒரு சமயத்துல ஆச்சரியப்பட்டிருக்கலாம், இல்ல பயந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா, அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த சந்தோஷத்த அவங்க அனுபவிச்சாங்க. ஆமா. சாதாரணமா நமக்கு பிள்ளை பிறந்தாலே இந்த உலகத்துல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கே பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா, உலகத்திலேயே இருக்கிற இந்த உலகத்தையே சிருஷ்டிச்ச சிருஷ்டிகர்த்தரே வந்து வயித்துல பிறக்கிறாருன்னா எவ்ளோ ஆனந்தம் இருக்குங்க. பாருங்க, எத்தனையோ வேதனை, எத்தனையோ அவமானங்கள் நடுவுல மரியம்மாவ அவரு கனப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அதான் சொல்றாரு. உங்க துக்கத்த எல்லாத்தையுமே நான் சந்தோஷமா மாத்தப் போறேன். உங்களுடைய வறுமைய நான் ஆசீர்வதிக்க போறேன். உங்ககிட்ட எது இல்லன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? அது எல்லாத்தையுமே நான் வந்து சம்பூர்ணமா நான் உங்களுக்கு குடுக்க போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! அடுத்து நம்ம பார்த்தோம்னா, மேத்யூல 1வது அதிகாரம் 19வது வசனம், 21 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யோசேப்ப பத்தி எழுதியிருக்கும். அதாவது யோசேப் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க மரியம்மா கூட. மரியம்மா கூட நிச்சயம் பண்ணப்போ, அவர் நிச்சயம் பண்ண பெண்ணு வந்து கர்ப்பவதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயந்து போயிடுவாங்க. அவமானம், ஐயோ! எனக்கே இந்த மாரி அவமானம், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை. அவர் கூட வந்து ரொம்ப ரொம்ப கலவரப்பட்டுட்டு இருக்காரு மனசெல்லாமே. ரொம்ப துக்கப்பட்டிருக்காரு. அதாவது அவன் பெண் மேல வந்து ஒரு அனுமானத்த வச்சுட்டு இருக்காரு. ஒரு சந்தேகத்த வச்சுட்டு இருக்காரு. ஏன் இந்த மாரி எனக்கு அவமானம் நடக்குதுன்னு சொல்லி இந்த மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா தேவதூதர் வந்து சொல்றாரு, மரியம்மாவுடைய வயித்துல இருக்கிறது கர்த்தர். நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய எத்தனையோ அவருடைய சந்தோஷமா அந்த அவமானம் எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சாரு, அதை ஏத்துக்கிட்டு, ஆனாலும் அந்த அவமானத்துல கூட அவர் சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி பாருங்க, அவருடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வந்து அவரு துன்பத்தோடு இருந்தாரோ அந்த இடத்துல எல்லாமே அவரை உயர்த்தி காட்டிருக்காரு. ஆமா, எத்தனையோ அற்புதம் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அவர் உலக ரட்சகரையே அவர் கையால தூக்கியிருக்காரு. அவர் தோள் மேல போட்டு சுமந்து இருக்காரு. எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்காரு இல்லையா? இன்னைக்கு நீங்க கூட வந்து கர்த்தரை நம்பி கூட, கர்த்தரை ஏத்துக்கிட்டு கூட, ஒருவேளை அவமானத்துல, கஷ்டத்துல, கலவரத்தோட இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ அவமானப்படாத, நீ வேதனைப்படாத, நீ கலவரப்படாத, நான் உன்னை ரட்சிக்கிறேன். நீ இன்னைக்கு என்ன சுமந்துக்கிட்டு இருக்க இல்லையா? கண்டிப்பா நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். யோசேஃப் ஆசீர்வதிச்ச மாதிரி நான் உன்னை கூட ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! ஆமா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, லூக்கால ஹன்னா பத்தி பார்த்துருக்கலாங்க. ஆமா, ஹன்னா லூக்கால 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அங்க வந்து ஒரு ஹன்னாவை பத்தி எழுதியிருக்கும். அவங்க யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லியிருக்கோம். 84 வயசு அவங்களுக்கு அந்த மந்திரத்துல அவங்க இருக்காங்க. சின்ன வயசுலயே, ஒரு 7 வயசுலயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு, அந்த கணவர் கூட இறந்து போனதுக்கப்புறம் அவங்க என்னன்னா, நான் உலகத்துல போய் நான் திரும்பி இன்னொரு புருஷனை தேடிக்கிறேன், இன்னொரு கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவங்களோட சந்தோஷமா இருக்கேன், குடும்ப வாழ்க்கையை வாழ்றேன், இல்லைன்னா வந்து நான் என்னுடைய பந்துக்களோட, என்னுடைய மக்களோட, என்னுடைய உறவினர்களோட எல்லாம் நான் சேர்ந்து சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை தேடல. கர்த்தருக்காக மட்டுமே அவங்க வெயிட் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு நீங்க கூட உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எப்போ என்ன தரிசிப்பாரு, எப்போ என்ன ஆசீர்வதிப்பாரு, எப்போ என்னுடைய வாழ்க்கையை மாத்துவாருன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஒண்டியா இருக்கியா? நான் உன்னை 1000 பேரா மாத்துவேன். நீ ஒண்டியா வெறுமையா, ஐயோ ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, ஏன் ஒருத்தியா இருக்கேனே, நான் ஒருத்தனா இருக்கேனே, என் வாழ்க்கை எப்போ மாறும், எனக்கு எப்போ துணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லார் துணையை விடுவோம் கர்த்தருடைய துணை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதகரமானதாங்க. இன்னைக்கு கர்த்தரும் சொல்றாரு, நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களோட இருக்கேன். நீங்க ஒண்டியா இருந்து வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்க துன்பங்கள்ல இருந்து, உங்க வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அந்த ஒண்டியா இருக்கிற அந்த ஒரு ஏக்கத்திலிருந்து நான் எடுத்து போட்டுட்டு உங்களை நான் வந்து சந்தோஷத்தோட வைக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சுமியோன்னு சொல்லி எழுதியிருக்கோம். லூக்கால 2வது அதிகாரம் 25வது வசனத்துலேருந்து 32வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல சுமியோன்னு சொல்லி ஒருத்தர் வயசானவர் பற்றி எழுதியிருக்கோம். அவர் கூட வந்து ஒரு ஊழியக்காரர் தான். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய மனசில் ஒரு நினச்சிட்டு இருப்பாரு, நான் வந்து லோக ரட்சகரை பார்த்து அவரை தொட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பரலோகத்துக்கு போகணும், அது வரைக்கும் நான் பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி பாருங்க, அந்த லோக ரட்சகர் வர வரைக்கும் கூட அவர் என்ன ஜெபிச்சுட்டு இருந்தாருன்னா, கர்த்தரே, நான் வந்து உன்னை சந்திக்காம, உன்னை தொடாம நான் வந்து என்னுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தினைக்கும் ஜபிக்கிறதுனால கர்த்தர் வந்து இதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆதரவு. அவர் என்ன கேட்டாருன்னா, அவர் பணம் கேட்கல, புகழ் கேட்கல, எதுவுமே கேட்கல, ஆதரவு தான் கேட்டார். அந்த ஆதரவு அவர் கொடுத்துருக்காரு. ஆமாம், எப்போ அந்த கர்த்தர் பிறந்ததுக்கப்புறம் 8வது நாள் மந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்களோ, அப்போ அவர் போய் அந்த இடத்துல கர்த்தருடைய பாதங்களை பிடிச்சிட்டு கண்ணீரோட அவரை தொட்டு, ஐயா நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கீங்க, எங்களை நீங்கள் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அவர் பாதத்தில் விழுந்து அவர் தொட்டு கண்ணீரோட அவர் ஆதரனை
பெற்றுக்கொண்டாராம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆதரவு இல்லாமல் இருக்கீங்களா? ஐயோ நான் ஒண்டியாக இருக்கேனே, எனக்கு யாருமே ஆதரவு பண்ணாமல் இருக்காங்களே. மனுஷங்க வந்து நம்மளை ஆதரிச்சாங்கன்னா அது வந்து நிலைச்சு நிற்காதுங்க. அதனால சொல்கிறார் கர்த்தர், நான் வந்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், கர்த்தர் நம்மளை ஆதரிச்சாருன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். கர்த்தர் நம்மளை ஆதரிச்சாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய அற்புதங்கள் நடக்கும். மனிதர்கள் ஆதரிச்சா வந்து எதுவுமே இருக்காது. அந்த சமயத்துக்கு ஒரு வேளை அந்த கண்ணீரை துடைக்கலாமோ, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் துடைச்ச மாதிரி யாருமே துடைக்க முடியாதுங்க. அது தாயாகட்டும், தகப்பனாகட்டும், கணவராகட்டும், பிள்ளைங்களாகட்டும், மனைவியாகட்டும், இல்லை உறவினர்களாகட்டும், இல்லை சிநேகிதர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அது எல்லாருமே ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். ஆனால் கர்த்தரை ஆதரிச்சாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி போடுவார். நம்ம துக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெய்ப்பாளர்கள் பார்த்துருக்கலாம். நம்ம லூக்கால 2வது அதிகாரம் 15வது வசனம் 20 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து மெய்ப்பாளர்கள் கிட்ட போயிட்டு தேவதூதர்கள் சொல்லுவாங்க, உங்களை பயப்படாதீங்க, உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் இன்னைக்கு ரட்சகர் இன்னைக்கு நமக்காக பிறந்திருக்காரு, இந்த உலகத்தை ரட்சிகர் பிறந்திருக்காரு பெத்லஹேமில் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் சொல்லுவாங்க. ஆமாம், ஏன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு போய் அந்த இடத்துல அந்த மெய்ப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த கிறிஸ்மஸில் ஒரு ஸ்வெட்டர் இல்லாமல் ஒரு சாதாரணமாக வெளியில் நிற்கணுன்னாலே நம்ம ரொம்ப பயந்து போயிடுவோம். இந்த மாதிரி சமயத்தில் அந்த மெய்ப்பாளர்களுக்கு வந்து அந்த சமயத்தில் சரியான துணிமணி கூட இருந்திருக்காது. அவங்க சரியாக துணி கூட இல்லாமல் அந்த எவ்வளவோ குளிரில் வந்து அங்கே யாருமே இல்லாத சமயத்தில் கூட, இருட்டான சமயம் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல மேய்ச்சிட்டு இருக்காங்களாம் அந்த ஆட்டுகள் எல்லாரையுமே. ஆமாம், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தில் இருக்கிற அவங்கக்கிட்ட போய் தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு, ரட்சகர் தூதர் போய் சொல்லியிருக்காரு, ரட்சகர் உனக்காக பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் கூட கடினமான நிலைமையில் இருக்கீங்களா, கஷ்டமான நிலைமையில் இருக்கீங்களா, எனக்கு வழியே தெரியலையே, எப்போ இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வருவேன், எப்போ நான் இதிலேருந்து வெளியில் வருவேன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி தூதர் உங்களுக்கு கூட சொல்கிறாரு, பயப்படாதே. என்ன சொல்கிறாரு, கர்த்தர் உனக்காக தான் பிறந்திருக்காரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்காருன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு தூதர் உங்ககிட்ட தான் பேசுகிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, எல்லாத்துலேருந்துமே விடுதலை பண்ணக்கூடிய கர்த்தர் நமக்காக பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாருங்கள், ஞானிகள் நம்ம பார்த்தோன்னா மேத்யூவில் நம்ம பார்க்கலாம். 2வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா 12வது வசனம் வரைக்கும் ஞானிகள் ஹேரோது ராஜா கிட்ட போயிட்டு வழி தெரியாமல் அவங்க கேட்டுட்டு கர்த்தரை பார்க்கணுன்ற சந்தோஷத்தில், வழி தெரியல, என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட கூட போய் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து கர்த்தரை தேடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தரை தேடுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் புதிய அற்புதம் வேணும், எனக்கு கர்த்தர் வேணும்னு சொல்லி நீங்கள் கூட இன்றைக்கி தேடுறீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஞானிகள் எல்லாருமே தேடி போய் கர்த்தர்கிட்ட அவர் சந்நிதியில் போயிட்டு ரொம்ப அற்புதமான பரிசுகள், தங்கம், சாம்பிராணி, போலம், இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அவருக்கு கொடுத்து அவர்கிட்ட போய் அவரை ஜபிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தரை தேடுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தருக்காக எல்லாமே செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அற்புதத்தை பண்ண போகிறாரு, ஆச்சரிய காரியத்தை பண்ண போகிறாரு. ஆமாம், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, அந்த ஞானிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த கர்த்தரை பார்த்தப்போ. இன்றைக்கி கர்த்தர் நம்மளுடைய மனசில் கண்டிப்பாக அவர் இன்றைக்கி வந்து நிலச்சி நிற்கிறாரு. கர்த்தர் வந்து அந்த இடத்துல மரியம்மா வந்து வயிற்றில் தான் சுமந்தாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து மனசில் சுமந்துட்டு இருக்கோம். அவங்க மரியம்மா விடவும் நம்ம பாக்கியவான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆமாம், யாரெல்லாம் நான் சொல்கிற பேச்சை கேட்குறாங்களோ, யாரெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்குறாங்களோ, அவங்க தான் வந்து ரொம்ப பாக்கியவான். அவங்க தான் என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி, என்னுடைய அப்பா, என் சகோதரர், எல்லாருமே சிநேகிதர்கள் எல்லாருமே சொல்கிறார் அவர். ஆமாம், இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் என்ன சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் மனசில், கண்டிப்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. மனிதர்களை நோக்கி போகாதீங்க, மனிதர்கள்கிட்ட போகாதீங்க, கர்த்தரை மட்டுமே நோக்கி பாருங்கள். நீங்கள் கர்த்தர்கிட்ட நில்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட நிற்கணும். இது எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோங்க. நம்ம கர்த்தர்கிட்ட நிற்காமல், கர்த்தர் நம்மக்கிட்ட இல்லாமல் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்னா அது முடியவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை கேளுங்க, ஏசப்பா நீங்கள் வந்து என் கூட இருங்க, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க தேவனே, என்னை ஆசீர்வதிங்க தேவனே, என் வாழ்க்கையை மாற்றி போடுங்க தேவனே, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கய்யா, நிம்மதியை கொடுங்கய்யா, சமாதானத்தை கொடுங்கய்யா, நீங்கள் தவிர வேறு யாருமே எனக்கு இல்லை தேவனே. பரலோக பிதாவே என்னை தரிசி, பரலோக பிதாவே என்னை சந்தி, பரலோக பிதாவே என்னை ஆசீர்வதின்னு சொல்லி நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன துக்கங்கள் இருக்கோ, இதெல்லாம் இடத்துல நீங்கள் வந்து வெறுமையாக இருக்கீங்களோ எல்லாத்தையும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் தேவனே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாம் ஐயா, இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவனே ஐயா, எங்கள் வாழ்க்கையில் எதாவது துக்கம் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஐயா, நிம்மதி சமாதானத்தை கொடுங்க தேவனே.
ஆசீர்வதிங்க தேவனே. உங்க கிருபையால நிரப்புங்க தேவனே. உங்க மகிமையோட நிரப்புங்க தேவனே ஏசப்பா. ஐயா, எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஏசப்பா, ஐயா எதுவுமே இல்லாம நாங்க இருக்கோமோ, எந்த இடத்துல எங்களுக்கு குறையா இருக்கோ, அந்த குறையெல்லாம் நீங்க தீர்த்து வைங்க தேவனே. நிம்மதிய குடுங்க, சமாதானத்த குடுங்க. ஐயா ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.